இது வந்து திடீர் பால் கொழுக்கட்டை. அதாவது இடியாப்பம் செய்யலான்னு மாவு பிணைஞ்சேன். அது என்னடான்னா இடியாப்பம் சரியாக வரல, மிஷினில் சரியாக மாவு அரைக்கலை. அதனால் ஒரு பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம், வேஸ்ட் ஆகிடும் மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி சட்டியை வச்சு ஒரு 3 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு தனியாக மாவு பூரா உருண்டை உருட்டி அந்த கொழுக்கட்டையை பூரா எடுத்து அதுக்குள்ளே போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு, மண்டவெல்லம், தேங்காய், ஏலம், சுக்கு எல்லாம் போட்டு அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. இது திடீர் பால் கொழுக்கட்டை. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திடீர் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சத்தானதாகவும் இருக்குது. பாசிப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க, பச்சரிசிலாம் போட்டிருக்காங்க. ஒரு மிக சிறந்த சத்து உணவாகவும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சுவை வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையான சுவையாக இருக்குது. பரவாயில்ல. இந்த திடீர் பால் கொட்டையை தயார் செய்து எங்களுக்கும் எங்கள் அன்பு குடும்பத்தினருக்கும் வழங்கிய அன்பு மனைவிக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இதுபோடு தயார் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.